திருப்பலி செலுத்திட தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினியவர்களே, திருக்குடும்ப பெருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இயேசுமரி சூசையின் திருக்குடும்ப பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு தன் ஒத்துழைப்பை கொடுத்த நேர்மையாளரான சூசை, கன்னிமை குன்றா கன்னிமரியால் மனு உரு எடுத்த இயேசு கிறிஸ்து, இம்மூவரும் இணைந்து ஏற்படுத்தியதுதான் திருக்குடும்பம். குடும்பம் உயிர்களின் பிறப்பிடம், உறவுகளின் ஊற்று. ஒருவர் மற்றவரை சார்ந்து அன்பு செய்து வாழ ஏற்ற இடம் குடும்பம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்ற திருமண வாக்குறுதியுடன் தொடங்கப்பட்ட குடும்பம் ஒவ்வொன்றும் திருக்குடும்பமாகி வாழ அழைக்கப்படுகின்றது. திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான யோசேப்பிடம் காணப்பட்ட நேர்மை, கண்ணியம், கடமை, பொறுப்பு, கடின உழைப்பு, தந்தை உள்ளம் ஒவ்வொரு குடும்ப தலைவனிடமும் காணப்பட வேண்டும். இக்குடும்பத்தின் மையமாக திகழும் இயேசுவிடம் காணப்பட்ட குழந்தையுள்ளம், கீழ்ப்படிதல், ஞானம், இறையன்பு, பிறரன்பு, துணிவு நம் குழந்தைகளிடமும் காணப்பட வேண்டும் என்பதை தான் இன்று நம் திரு அவை கொண்டாடும் திருக்குடும்ப பெருவிழா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய திருப்பலி பீடம் நம் அனைவரின் குடும்பங்களையும் கொண்டு வருவோம். ஆண்டவரின் திருக்குடும்ப அருள் நம் குடும்பங்களை நிரப்பவும் நம் குடும்பமும் திருக்குடும்பமாக வாழ அருள் வேண்டுவோம். கணவன் மனைவியிடையே ஒன்றிப்பு, பெற்றோர் பிள்ளைகளிடையே அன்பு, உற்றார் உறவினர்களிடையே நற்பண்பு போன்ற பூக்கள் நம் குடும்பத்தில் மலர வேண்டி தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம் இத்தெய்வீக திருப்பலியில். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே திருக்குடும்ப பெருவிழாவை திரு அவையோடு இணைந்து கொண்டாடுகிறோம். நம் குடும்பங்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர் நம் குடும்பங்களை நிறைவாக இந்த நாளிலே நிரப்ப, சமாதான மகிழ்ச்சி நம் குடும்பங்களில் முழுமையாக தங்கியிருக்க இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது திருமண நாள் கொண்டாடுகின்ற அமல்ராஜ் பெல்சி குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், குடும்ப நன்றியாகவும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் நிலவும், பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும், பாஸ்கர் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும், தேவ இரக்கம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பேரப்பிள்ளைகளின் உடலுள்ள சுகத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும், தயாளன் கரோலின் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் சமாதான மகிழ்ச்சி நிலவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் இது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கம் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையார் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தையும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்க கடவன். சாமுவேல் நூலில் இருந்து வாசகம். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடம் இருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பேன் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரக்கல் மாவு, ஒரு தோல் பை திராட்சை ரசமும்
ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 மற்றும் 21 முதல் 24 வரை. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பை கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தாம் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையாயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய.
ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே தாய் திருச்சபையோடு இணைந்து திருக்குடும்ப பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய திருக்குடும்ப சபையினர் இன்னொரு நாள் தங்களது சபை திருவிழாவை கொண்டாடுவார்கள். அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான். குடும்பம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. இல்லறம் துறவரம் எதுவாக இருந்தாலும் துறவரம் தோன்றுவது குடும்பத்திலிருந்து தான். எனவே குடும்பம் தான் நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஒரு முறை திருக்குடும்ப பெருவிழா வந்தப்ப அன்றைக்கு பங்கு தந்தை இவ்வாறு வரையறையாற்றி கொண்டிருந்தார். அன்றைக்கு வந்த ஒரு வாசகம், இயேசுவிடத்தில் வந்து சதுசேயர்கள் கேள்வி கேட்பார்கள். போதகரே, ஒருவரை மணக்கிறார், அவர் இறந்து போகிறார். உடனே அந்த பெண் தன்னுடைய சகோதரர் 7 பேரை அடுத்தடுத்து மனம் செய்கிறார். 7 பேரும் இறந்து போகிறார்கள். எனவே விண்ணகத்திலே, மோட்சத்திலே யார் அவருக்கு கணவராக இருப்பார் என்ற கேள்வியை கேட்பார்கள். இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? விண்ணகத்தில் யாரும் பெண் கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. விண்ணகத்தில் திருமணம் நடைபெறுவதில்லை என்று இயேசு பதில் சொல்லுவார். இதை சொல்லிட்டு சாமியார் சொல்றார், மோட்சத்தில் திருமணம் நடக்காது. ஏன்னா அங்கு பெண்களே இருக்க மாட்டார்கள். எனவே விண்ணகத்தில் மோட்சத்தில் திருமணமே நடக்காது அப்படின்ட்டு விளையாட்டுக்கு சொல்லுவார். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வயசான அம்மா வந்து பங்குசாமியார்ட்ட, சாமி அப்படி கிடையாது, விண்ணகத்தில் இயேசு சொன்ன மாதிரி திருமணமே நடக்காது. ஆனால் நீங்கள் சொன்ன காரணம் கிடையாது. விண்ணகத்தில் ஆண்களும் இருப்பார்கள், பெண்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு சாமியார் தான் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால தான் மோட்சத்தில் திருமணமே நடக்காது அப்படின்ட்டு சொன்னாங்க. இது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் திருமணம், இல்லறம், துறவரம் ரெண்டுமே முக்கியம். எது பெரிது என்று கேள்விக்கு இடமே கிடையாது. இரண்டுமே கடவுள் முன்னால் சமமாகத்தான் இருக்கிறது. கடவுளது பணியை செய்ய துறவரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்றால், கடவுளுடைய நற்செய்தியை உலகெங்கும் எடுத்து செல்ல இல்லறத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். திருமணம் தான் ஆணிவேர். திருமணத்தில் தான் நம்முடைய விவிலியம் தொடங்குகிறது, திருமணத்தில் தான் முடிவடைகிறது. எனவே திருமணத்தை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா திருவருட் சாதனங்களிலும் திருமணம் மட்டும்தான் குருக்கள் நிறைவேற்றுவது கிடையாது. யார் நிறைவேற்றினார்? அந்த மணமகளும் தான் அந்த திருவருட் சாதனத்தை நிறைவேற்றுகிறார்கள். மற்ற 6 திருவருட் சாதனங்களையும் குருக்களும் ஆயர்களும் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் திருமணத்தை அந்த மணமகளும் தான் நிறைவேற்றுகிறார்கள். குருவானவர் திருச்சபையினுடைய சாட்சியாக அங்கு நின்று கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அப்ப அந்த அளவிற்கு திருமணத்தை, குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு அந்த குடும்பம் திருக்குடும்பங்களாக மாற வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு தருகிற செய்தி.
எப்போ திருக்குடும்பமாக மாறும்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். நம் குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஏற்படுத்துவது குடும்பம். அது எப்போ திருக்குடும்பமாக மாறுது? ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியிருக்கிறேன். நம்ம அந்த அளவுக்கு தான் கவனிக்கிறோம். அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஏற்படுத்தியது குடும்பம். அந்த குடும்பம் எப்போ திருக்குடும்பமாக மாறுச்சு? குழந்தை இருந்துச்சுன்னா திருக்குடும்பம். அப்போ குழந்தை இல்லாதவங்கெல்லாம் திருக்குடும்பமா? எப்போ அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஏற்படுத்திய குடும்பம் திருக்குடும்பமாக மாறியது? அங்கு இயேசு பிறந்தார், கடவுள் பிறந்தார். கடவுள் அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக எப்போது மாறுகிறாரோ அப்போதுதான் அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறும். அப்போ நம்ம குடும்பம் திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால் கடவுளும் நம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் கடவுள் இந்த குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறார் என்ற மனநிலையோடு என்ன முடிவெடுத்தாலும், என்ன புதிய முயற்சி எடுத்தாலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி குடும்பத்தில் ஒன்றாக சேர்ந்து ஜெபித்து நாம் செய்கிற பொழுது அந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட குடும்பங்களாக இருப்பதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த குடும்பங்கள் தான் இந்த சமூகத்தை உருவாக்குகிறது. இந்த வீட்டில் வளர்ற பிள்ளைங்கள் தான் இந்த சமூகத்தையே உருவாக்குகிறார்கள். குடும்பத்திலிருந்து தான் இந்த சமூகத்தை சீர்படுத்துகிற ஒரு அறிவாளியும் ஒரு தலைவனும் வருகிறான். அதே குடும்பத்திலிருந்து தான் ஒரு கொலை செய்கிறவனும் வருகிறான். ஒரு குடும்பத்திலிருந்து தான் இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கிற ஒரு பிள்ளையும் வருகிறது, இந்த சமூகத்தை சீரழிக்கிற ஒரு பிள்ளையும் வருகிறது. அப்போ இந்த சமூகம் இன்றைக்கு கட்டமைக்கப்படுவது குடும்பத்தால் தான். குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி வளர்த்தெடுத்து கொண்டு வரப்படுகிறார்களோ அதை வைத்துதான் குடும்பம் இந்த சமூகத்தை தீர்மானிக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய ஆணி வேராக இருப்பது நம்முடைய குடும்பங்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு நேரத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தது. கூட்டு குடும்பமாக இருக்கிறப்ப அந்த குடும்பத்தில் தாத்தா பாட்டி எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கதைகள் வழியாக அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்தார்கள், பண்புகளை கற்றுக் கொடுத்தார்கள். ஒற்றுமையாக எப்படி வாழ வேண்டும் என்று கூட்டு குடும்பத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒருவர் மற்றவரை பொறுத்து கொண்டு எப்படி வாழ்வது என்பது கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த கூட்டு குடும்பங்கள் தனி குடும்பமாக மாறிச்சு. தனி குடும்பம் இன்னைக்கு பிரியக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய விவாகரத்துகள், கத்தோலிக்க திருச்சபையிலும் அத்தனை விவாகரத்துகள். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் நீதிமன்றங்கள் இருக்கிறது, நம்முடைய திருமண நீதிமன்றங்கள். ஒரு ஆண்டுக்கு நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் மட்டும் குறைந்தது 100 விவாகரத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. பார்த்துக்க, நம்முடைய மறை மாவட்ட நீதிமன்றத்தில் மட்டும் நம்முடைய கத்தோலிக்க குடும்பங்கள் 100 குடும்பங்களாவது விவாகரத்துக்காக அவர்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ எந்த அளவிற்கு இன்றைக்கு குடும்பத்தினுடைய அந்த வேல்யூன்னு சொல்லுவாங்களே, அந்த மதிப்பீட்டை நாம் கட்டி காத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன பிரச்சனை குடும்பத்தில்? எதனால இவ்வளவு விவாகரத்துகள்? எதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள், துன்பங்கள், குடும்பத்தில் சண்டைகள் வருகிறது? அடிப்படையான காரணம் ஒன்றே ஒன்றுதான். கணவன் மனைவியினுடைய இடத்திலிருந்து மனைவியை புரிந்து கொள்வது கிடையாது. மனைவி கணவனுடைய இடத்திலிருந்து கணவனை புரிந்து கொள்வது கிடையாது. இன்றைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு நிகழ்வை இதற்கு நாம் உதாரணமாக சொல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இல்லை. ஒரே நிகழ்வு 2 குடும்பத்தில் நடக்கிறது. இந்த 2 குடும்பமும் எப்படி எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறதா குடும்பத்தை கொண்டு செல்லும். மனைவி தண்ணி எடுத்து வெளியில் போகிறாங்க. தண்ணி எடுக்க ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தூரம் போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வந்து 2 குடம் வச்சுருக்கிறாங்க. ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்காமல் அவசர அவசரமாக அடுத்த குடத்தை எடுத்துகிட்டு வரணுமேட்டு நடு வாசலில் வாசப்படியில் வச்சுட்டு அடுத்த குடத்தை எடுக்க போயிடுறாங்க. கணவன் வேலைக்கு போயிட்டு டயர்டாக திரும்பி வரார். அவர் ஏதோ சிந்தனையில் வர்றாரு, குடத்தை கவனிக்கலை, தட்டி விட்டுறாரு. தண்ணி பூரா சிந்திடுது. அவருக்கு பயங்கரமான கோபம். அறிவு கெட்டவா, கொஞ்சமாவது அறிவு இருக்கு அவளுக்கு, குடத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வைக்காம நடு வாசல்லையே வச்சுட்டு போவா, வாசப்படியில் வரட்டும் அப்படின்ட்டு கோபத்தோடு இருக்கிறார். அந்த அம்மா அடுத்த குடத்தை எடுத்துட்டு முடியாமல் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு கொண்டு வராங்க. வந்து பார்க்காங்க, அந்த குடம் கவுந்து தண்ணி பூரா சிந்தி இருக்கு. அந்த அம்மாவுக்கு அதுக்கு மேலே கோபம் வந்து அந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு கண்ணு புடதியிலே வச்சிருக்கிறீங்க, தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன்,
இப்படி கவுத்து ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டேல, இனிமே நான் போயெல்லாம் எடுக்கணும்னு அந்த அம்மா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவர் அதுக்கு மேல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, தண்ணி எட்டு வந்தா நடு வாசல்லையே வைப்பேன். சண்டை பெருசாகி 2 பேருக்குள்ள பயங்கர மனத்தாங்க. இது ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பத்தில் இதே நிகழ்வு நடக்கிறது. இதே போல் அந்த அம்மா கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து வந்து வாசல்ல வச்சுட்டு அடுத்த குடத்தை எடுக்க போயிருக்கிறாங்க. கணவர் டயர்டா வர்றவர் கவனிக்காம அதை தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டனவர், ஐயையோ அவன் அவசரப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு 1 கிலோமீட்டர் தூரம் போய் தண்ணி எடுத்து வந்திருக்கிறான், இப்படி நான் தெரியாம தட்டி விட்டனே, சார் வரட்டு வந்தோன்னு அவட்ட சாரி கேட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா வர்றாங்க, கஷ்டப்பட்டு குடத்தை தூக்கிட்டு. பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி வந்து, அந்த அம்மா தொடங்கிறதுக்கு முன்னாடியே இவர், நான் மன்னிச்சுக்க, நான் தெரியாமல் தட்டி விட்டேன், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்ப, நான் வேணா போய் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மா, ஐயோ இருக்கட்டுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நீங்களே டயர்டாக வந்திருப்பீங்க, ஏதோ சிந்தனையில் வந்திருப்பீங்க, யாரும் வேணும்னா தட்டி விடுவாங்க, தெரியாமல் தானே தட்டி விட்டீங்க, நான் எடுத்துகிட்டு வர்றேன், நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். ஒரே நிகழ்வு தான் 2 வீட்டில் நடக்கிறது. கணவனும் மனைவியும் அடுத்தவர் இடத்திலிருந்து எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். 2வது வீட்டில் கணவன், ஐயோ என் மனைவி இவ்வளவு கஷ்டப்பட்டு இட்டு வந்தது இப்படி தட்டி விட்டுட்டேனேன்னு மனைவியோட இடத்திலிருந்து தன்னை வைத்து பார்க்கிறார். மனைவி கணவனோட இடத்துல, நான் முழுக்க உழைச்சிட்டு வர்றவர், டயர்டா வந்திருப்பாரு, ஏதோ கவனக்குறைவா வந்து தட்டி விட்டுருக்காரு அப்படின்னு கணவனோட இடத்தில் தன்னை வைத்து பார்க்கிறார். எந்த குடும்பம் இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறதோ அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் அப்படி பார்க்குறோமா? என்ன நடந்தாலும் கணவனோட இடத்தில் வைத்து கணவனை பார்க்கக்கூடிய ஒரு சூழல், மனைவியோட இடத்தில் நம்மை வைத்து பார்க்கக்கூடியது. நான் அந்த இடத்துல இருந்தால் இதை பேசியிருப்பேனா, நான் அந்த இடத்துல இருந்தால் இதை செஞ்சிருப்பேனா, இப்படி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை கணவன் மனைவி இடையில வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் சந்தோஷமான, மகிழ்ச்சியான, சமாதானமாக ஒரு குடும்பமாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய திருக்குடும்பம் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு 3 பாடத்தை இன்றைக்கு திருக்குடும்பம் கற்றுக் கொடுக்கிறது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற அதே பிரச்சனைகள் தான் திருக்குடும்பத்திலும் இருந்தது. ஆனால் அந்த குடும்பம் அதை எப்படி அணுகியது, நாம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஒரு கேள்வியாக முன்னிருக்கிறது. முதல் பிரச்சனை திருக்குடும்பத்தில் இருந்தது, எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடியது சந்தேகம். இன்றைக்கு சந்தேகம் தான் ஒரு குடும்பத்தினுடைய புற்றுநோய். எந்த குடும்பத்தில் சந்தேகம் வந்துச்சோ அந்த குடும்பம் அரிக்கப்பட்டுவிடும். இன்றைக்கு பல நேரங்களில் இந்த சந்தேகத்தினால் தான் பல குடும்பங்கள் பிரிந்து போய் நின்று கொண்டிருக்கிறது. கணவர் மனைவிக்கு இடையில் அத்துணை பிரச்சனைகளோடு நின்று கொண்டிருக்கிறது. அதில் இன்னைக்கும் இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு இது இன்னும் அதிகமாகி போய்விட்டது. ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகம். அதுலேயும் வாட்ஸ்அப் இன்னைக்கு பல குடும்பத்தை நாசமாக்கிடுச்சு. இந்த லாஸ்ட் சீன் இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு எத்தனை குடும்பத்தில் எவ்வளவு சண்டைகள்னு அதை பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும். அவ்வளவு பிரச்சனைகளை இன்றைக்கு ஊடகங்கள் கணவன் மனைவிக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த குடும்பத்தில் சந்தேகம் இருந்துச்சா இல்லையா? திருக்குடும்பத்தில் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. சூசையப்பர் சந்தேகப்பட்டார். அது நியாயமான சந்தேகம். என்னை அறியாமல் என் மனைவி கருவுற்று இருக்கிறார். எந்த கணவனுக்கு வரக்கூடிய நியாயமான சந்தேகம் சூசையப்பருக்கு வந்தது. ஆனால் அதை அவர் எப்படி அணுகினார் என்பதுதான் இன்றைக்கு திருக்குடும்பம் கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம். உடனடியாக அவர் அன்னை மரியாளை இழிவுபடுத்தல, தடுவீதிக்கு இழுத்துட்டு வரல, கல்லால் எறிந்து கொள்ளவில்லை. அன்னை மரியாளை அன்பு செய்தார். அன்னை மரியாளுடைய இடத்தில் வைத்து பார்த்தார். என்ன நடந்திருக்கும்னு தெரியல அவருக்கு. கடவுளுடைய உதவியை நாடுகிறார். கடவுள் தன்னுடைய திட்டத்தை சூசையப்பருக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு பல நேரத்தில் நம்ம குடும்பத்தில் சந்தேகங்கள் வருகிற பொழுது அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள நாம முயற்சி எடுக்கிறோமா? அது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அன்புக்குரியவர்களே. யாரோ ஒருத்தன் சொன்னா, யாரோ ஒருத்தி சொன்னான்னு நம்முடைய கணவனை மனைவியை சந்தேகப்படுறோம்னா நம்ம அந்த அளவுக்கு தான் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் நம்முடைய கணவன் மனைவியை. 3வது மனுஷன் நம்ம குடும்பத்துக்குள்ள வர்ற அளவுக்கு நாம இடம் கொடுக்கிறோம்னா அப்ப நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்யோன்யம் என்னவாகி விட்டது? யாராவது ஒருத்தர் வந்து சொல்றப்ப, உன் மனைவி இவன்கிட்ட பேசுனதை பார்த்தேன், இல்லை உன் கணவன் இவன்கிட்ட பேசுனதை பார்த்தேன்னு சொல்றப்ப, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அடுத்து யாராவது வந்து சொல்லுவாங்களா? இன்னைக்கு நாம இடம் கொடுக்க போய் தான் இன்னொரு மனிதர் உள்ள வந்து நம்ம குடும்பத்தை பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் பல நேரத்தில் உருவாகுது. இன்றைக்கு உண்மைத்தன்மை அறிந்து கொள்ள பல நேரத்தில் முயற்சிக்கிறதே கிடையாது. நேரடியாக கேட்டுருவோமே, எதுவாக இருந்தாலும்
கணவன் மனைவி தானே, கணவன்கிட்ட நேராக கேட்கறது என்ன பிரச்சனை? உங்களை பற்றி இந்த மாதிரி கேள்விப்படுறேன், உன்னை பற்றி இந்த மாதிரி கேள்விப்படுறேன், உண்மையா பொய்யா கேட்டுருவோம். ஏன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கி என்ன செஞ்சாலும் அதை தப்பாக பார்த்து பார்த்து குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கிறோம், சீரழித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இதை ஒரு தீர்மானமாக எடுப்போம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா எதுவாக இருந்தாலும் சரி நேரடியாக பேசுவோம். கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுவோம். உங்க மேல எனக்கு வருத்தம் இருக்குங்க, உன் மேல எனக்கு வருத்தம் இருக்குது, நேரடியா சொல்லுவோம். என்ன பிரச்சனைன்னு பேசுவோம். பேசி அதற்கான தீர்வை கண்டுபிடிப்போம். தவறு நடந்திருந்தாலும் அதை சீர்படுத்துவதற்கு, சரிப்படுத்துவதற்கான முயற்சி எடுப்போம். குடும்பத்தை ஒன்று சேர்த்து கொண்டு போவோம். இன்றைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். திருக்குடும்பம் இன்றைக்கு நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. எனவே இன்றைக்கு அப்படி ஒரு குடும்பமாக எதுவாக இருந்தாலும் நேரடியாக என் கணவனிடத்தில் பேசுவேன், நேரடியாக என் மனைவி இடத்தில் பேசுவேன். நேராக பேசி ஒரு முடிவுக்கு வருவோம், தீர்மானம் எடுப்போம், குடும்பத்தை கொண்டு செல்வோம். இது இன்றைக்கு திருக்குடும்பம் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். இரண்டாவது பாடம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி அந்த குடும்பத்தில் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் இருந்துச்சா இல்லையா? நம்ம குடும்பத்தை விட நிறைய இருந்துச்சு. இங்க இருக்கிற யாராவது குழந்தை பிறக்க இடம் இல்லாம தெருவா அலைஞ்சிருக்கிறோமா? இந்த குடும்பம் அலைஞ்சிச்சு தெருவா, குழந்தை பிறக்க இடம் இல்லாம. இங்க இருக்கிற எந்த குடும்பமாவது குழந்தை பெத்த உடனே நம்மளை யாராவது விரட்டிட்டு வராங்கன்னு இது ஸ்ரீலங்காவுக்கோ பாகிஸ்தானுக்கோ ஓடி போயிருக்கோமா? இந்த குடும்பம் அகதியாக எகிப்து நாட்டுக்கு ஓடி போனது. நம்ம எத்தனை பேர் பிள்ளைய தொலைச்சிட்டு, இன்னைக்கு நற்செய்தி வாசத்துல மாதிரி 3 நாளா பிள்ளைய தொலைச்சிட்டு பரிதவிச்சிருக்கோம்? இந்த குடும்பம் பரிதவித்தது. எத்தனை பேர் குழந்தை 12-13 வயசுல இருக்கும் போது கணவனை பறிகொடுத்துட்டு நின்று இருக்கிறோம்? இந்த குடும்பம் நின்றது. எத்தனை குடும்பம் கண் முன்னாடியே தாம் பிள்ளை அவமானப்படுத்தப்பட்டு, அறையப்பட்டு, கொலை செய்யப்பட்டு மடியிலே கிடத்தப்பட்டிருக்கும்? இந்த குடும்பத்துக்கு கிடத்தப்பட்டது. இந்த குடும்பம் சந்திக்கிற பிரச்சனையை விடையா நம்ம குடும்பம் சந்திச்சிட்டோம். ஆனால் இந்த குடும்பம் இன்றைக்கு திருக்குடும்பமா இருக்குன்னா பிரச்சனைகளை இந்த குடும்பம், திருக்குடும்பம் அணுகிய விதம் நமக்கு பாடமாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் இதன் வழியாக கடவுள் அவர் வெளிப்படுத்துகிற திருவுளம் என்ன அப்படிங்கிறத கண்டுகொள்ள முயற்சி எடுத்தார். இந்த பிரச்சனை, இந்த துன்பம், இதன் வழியாக கடவுள் என்ன திருவுளத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார், அதை கண்டுபிடிக்க முயற்சி எடுத்து அதை வாழ்வார்கள். இன்றைக்கு நமக்கும் இந்த குடும்பம் கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், துன்பங்கள் வர்றப்ப என் குடும்பத்தில் இந்த பிரச்சனைனா இதன் வழியாக ஆண்டவர் எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்? கடன் பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, எதை கற்றுக் கொடுக்கிறார்? இன்னும் சிக்கனமாக வாழ வேண்டும், சரியாக செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உறவு சிக்கலா, இன்னும் நான் பணிஞ்சு போகணும், விட்டு கொடுத்து போகணும், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி கடவுள் எதை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முயற்சி எடுத்தோம் என்றால் கண்டிப்பாக என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கும். மூன்றாவது முக்கியமானது, இந்த குடும்பம் கற்றுக் கொடுக்கிற பாடம் குழந்தை வளர்ப்பு. ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு கற்றுக் கொடுக்குது. பிள்ளை வளர்ப்புனா சோறு போட்டால் பிள்ளை வளர்ந்துரும்னு நினைக்கிறோம்னா அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. தண்ணி ஊற்றுற மரம் வளர்கிற மாதிரி கிடையாது. பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு பாடமும் அந்த பிள்ளைகளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது. நாம் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் அது எல்லாமே நாம் வாழ்ந்து காட்டிய பாடமாக இருக்கணும். கோயிலுக்கு போனால் எந்த பிள்ளையும் போகாது, கோயிலுக்கு வாழ்ந்து கூட்டிகிட்டு வந்தால் தான் கூட வரும். எதையுமே நாம செஞ்சு கற்றுக் கொடுக்கணும். நாம தவறாக கற்றுக் கொடுக்கிற பொழுது தவறாகத்தான் கற்றுக்கொள்ளும். அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவது கிடையாது, கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். இன்றைக்கு நம்ம பிள்ளை எப்படி இருக்குன்னா, நான் எப்படி இருக்கணும் அதைத்தான் என் பிள்ளை பிரதிபலிக்கும். என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வை நான் கற்றுக் கொடுக்கிறேன், எப்படிப்பட்ட நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கிறேன், கண்டிப்பாக முக்கியமான தேவை. இப்படிதான் ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க. விருந்தாளிகளுக்கு அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வராங்க. எடுத்து ரெடி பண்ணுறப்ப ஒரு 2 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற குட்டி வாண்டு, ஒரு 5-6 வயசு இருக்கிற குட்டி வாண்டு, நான் கொண்டு போய் கொடுக்க அப்படிங்கிறது. இல்லைம்மா நீ கீழே போட்டுருவா, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தான் கொடுப்பேன்ட்டு வாங்கிட்டு வருது. வாங்கிட்டு வரும்போதே அது கால் தட்டி கீழே போட்டுருச்சு. போட்டு எல்லாமே கொட்டிருச்சு. உங்கள் வீட்டில் இப்படி நடந்தால் என்ன நடக்கும்? சாலி முடிஞ்சது, அப்படிதானே? எத்தனை தடவை படித்து சொன்னேன், கேட்காம தூக்கிட்டு போய் வீட்டை பூரா நாசமாக்கி 4 வெளுப்பு கட்டி போகணும். ஆனால் அந்த தாய் அருமையான ஒரு பாடத்தை அந்த குழந்தை கற்றுக் கொடுக்காங்க. எவ்வளவோ சொல்லி நீ தானே தூக்கிட்டு வந்த,
நீ தானே கீழே போட்ட, அப்போ அந்த இடத்தை கிளீன் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. நான் கூல்ட்ரிங்க்ஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கிடுறேன், நீ போய் துணி எடுத்துட்டு வந்து இது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து இந்த இடத்த கிளீன் ஆக்கிடணும், ஓகேவா அப்படின்னு அன்பா சொல்றாங்க. அந்த குழந்தை எவ்வளவு பொறுப்பை கற்றுக்கொள்கிறது. நான் என்ன செஞ்சாலும் நான் தான் பொறுப்பு, நல்லது செஞ்சாலும் நான் தான் பொறுப்பு, தப்பு பண்ணாலும் நான் தான் பொறுப்பு. அப்ப கவனமாக எதையும் செய்யணும். இந்த பொறுப்புணர்வு அந்த குடும்பத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் குழந்தைகள் கடைசி வரை அதை கற்றுக்கொள்கிறார்கள். என்னுடைய சகோதரி வீட்டில் 2 குழந்தைங்க சின்ன வயசுல எல்கேஜி படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி திருதி ஆண்டவர் படத்துக்கு முன்னாடி நின்று அவங்க 2 பேருமே தூய ஆவியினுடைய ஜெபத்தை சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஒரு ஜெபம் மனப்பாடம் பண்ண வச்சு, தூய ஆவியே எங்களை ஆசீர்வதியும் ஞானத்தை தாருன்னு ஒரு பெரிய ஜெபம், எனக்கு தெரியாது. அந்த ஜெபத்தை சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு போக கற்றுக் கொடுத்தாங்க. போன வாரம் வீட்டுக்கு போயிருந்தப்போ தான் திரும்ப கவனித்தேன். அந்த மூத்த பையனுக்கு இப்போ 12ஆம் கிளாஸ் படிக்கிறான், இளையவன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். 2 பேரும் இன்னைக்கும் அந்த ஜெபத்தை சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். அப்போ சிறு வயதில் நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிற பாடம், நாம் கற்றுக் கொடுக்கிற ஆன்மீகம், நாம் கற்றுக் கொடுக்கிற கடவுள் பக்தி, நல்ல பழக்கங்கள் கடைசி வரைக்கும் அவர்களை வளர்த்தெடுக்கிறது. அதைத்தான் அன்னை மரியாளும் சூசையப்பரும் குழந்தை இயேசுவை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு பார்க்கிறோம், கடைசியாக முடிகிற பொழுது மிக அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கு மனிதருக்கு உகந்தவராய் இருந்தார், பெற்றோருக்கு பணிந்து நடந்தார். இது எல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கொண்டிருந்த அத்துணை நற்பண்புகளையும் அன்னை மரியாளிடத்திலிருந்தான் கற்றுக்கொண்டிருப்பார். கண்டிப்பாக தாயினுடைய பண்புகளை இயேசு கற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். என்கிட்ட என் பிள்ளை எத்தனை நல்ல பழக்கங்களை கற்றிருக்குது, எத்தனை தவறானதை கற்றிருக்கிறது? நம்மை நாமே கேட்டு பார்ப்போமே. ஒரு தாய், ஒரு தகப்பன் என் பிள்ளைக்கு என்னை பார்த்து என் பிள்ளை எத்தனை நல்லதை கற்றிருக்குது சொல்ல முடியுமா நம்மால்? என்னை பார்த்து தான் என் பிள்ளை எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொண்டிருக்கிறது. என்னை பார்த்து தான் என் பிள்ளை பொய்யே சொல்லக்கூடாதுன்னு கற்றிருக்குது. என்னை பார்த்து தான் என் பிள்ளை வாயில கெட்ட வார்த்தையை வரக்கூடாதுன்னு கற்றிருக்குது. என்னை பார்த்து தான் என் பிள்ளை பெரியவங்க என்ன சொன்னாலும் மதிப்பு கொடுக்கணும்னு கற்றிருக்குது. நம்மால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும் என்றால் நாம் நம் பிள்ளைகளை சரியாக வளர்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு திருக்குடும்பம் கற்றுக் கொடுக்கிற இந்த பாடங்களை வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். திருக்குடும்பம் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறது. நாமும் திருக்குடும்பமாக மாற திருக்குடும்பத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிற இந்த பாடங்களை வாழ்வாக்கி நம் குடும்பங்களை ஆண்டவருக்கு உகந்த குடும்பங்களாக மாற்றுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். சிலுவையில் இறந்து உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறை வாழ்வை
நம்பிக்கையுடனே நம்புகிறேன். இது நமது நம்பிக்கை அறிக்கையிட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் மன்றாட்டுகளை திருக்குடும்பங்களாக நம் குடும்பங்கள் மாற தேவையான அருளை விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாட்டுகளாக முன்னெடுப்போம். உம் திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டிய இறைவா, திருப்பேரவையாம் இத்திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவிகள், பொதுநிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படிதலின் மகிமையை உம் திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளிர்ந்திட எமக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்திருப்போருடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவையும் அன்னை மரியாளையும் பாதுகாப்புடன் பராமரித்து நடத்திட்ட சூசையப்பரை போல எல்லா குடும்ப தலைவர்களும் தன் குடும்பத்தை பாதுகாத்து நடத்திட வேண்டிய பொறுப்புணர்வையும் கடமையுணர்வையும் தந்து தனது கடின உழைப்பால் நேர்மையான உள்ளத்தால் குடும்ப வாழ்வை சீரும் சிறப்புமாய் வளமைப்படுத்திட குழந்தை இயேசுவின் ஆசீர் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவை பெற்றெடுத்த மகிழ்வில் இருக்கும் அன்னை மரியாவை போல் எல்லா தாய்மார்களும் குடும்பத்தை மகிழ்விக்கும் சவாலை சந்திக்க மன வலிமையும் உடல் பலமும் எளிய உள்ளமும் பெற்றிட குழந்தை இயேசுவின் ஆசீரை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திரு குடும்பத்தின் நாயகனே எம் இறைவா, அறிவியல் தொழில்நுட்பம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நமது குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசாமல் தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான் முக்கியம் என்ற சிந்தனையோடு இருக்கின்றார்கள். இந்நிலை மாறி இவையெல்லாம் நம் வாழ்வின் ஓர் அங்கம்தான் என்ற உண்மை நிலையை உய்த்துணர்ந்து வாழ உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நம் குடும்பங்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம் கணவனை, நம் மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை, நம் உடன் பிறந்தவர்களை, நம் பெற்றோரை ஆண்டவரை எங்கள் குடும்பத்தை நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். நம் குடும்பத்தின் ஒரு தேவைக்காக அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம்.
அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்மை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது ஏற்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியா எங்கள் குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோ. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் சிறப்பாக இன்று திருமணம் கொண்டாடுகின்ற அமல்ராஜ் பெல்சி குடும்பத்தாரையும், பாஸ்கர் குடும்பத்தாரையும், தேவ இறக்கம் குடும்பத்தாரையும், தயாளன் கரோலின் குடும்பத்தாரையும், மேலும் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே உம் திருமுன்னால் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தாரையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்து திரு குடும்பம் தருகின்ற அத்துணை ஆசிரியையும் நிறைவாக பெற்று சமாதானமும் அமைதியும் எங்கள் குடும்பங்களில் பொங்கி வழிய செய்தரலும். எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்பிற்குரியவர்களையும், எங்கள் பெற்றோர், முன்னோர், எங்கள் கணவன், எங்கள் மனைவி, எங்கள் பிள்ளைகள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் நீ நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை உம்மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர், நம்மை தேடி வந்து நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று திருக்குடும்ப திருவிழா, திருக்குடும்ப சபை உறுப்பினர்கள் இந்த வாரத்தை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும், அனைவருக்கும் திருக்குடும்ப விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கைதட்டி நமக்கு எல்லா குடும்பங்களுக்கும் இன்றைக்கு திருவிழா வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அன்புக்குரியவர்களே, வருகிற வாரம் வழிபாட்டை அடுத்த ஞாயிறு சிறப்பிக்கக்கூடியவர்கள் மறைக்கல்வி மன்றத்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி மன்றத்தார் சிறப்பிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 1ஆம் தேதி புத்தாண்டு திருப்பலியானது வழக்கம் போல் அதிகாலை 2 மணிக்கு நமக்கு புத்தாண்டு திருப்பலியானது நடைபெறும். நன்றி கூறி மன்றாடுவோம். கனிவு மிக்க தந்தையே, விண்ணகரல் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருக்குடும்பத்தின் ஆசிரியையும் திருக்குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. திருப்பலி முடிந்தவன் வழக்கம் போல் மறைக்கல்வி நடைபெறும்.